the cost of carpeting a room is rupees 120. If the width had been 4 meters less, the cost of the carpet would have been rupees 20 less. The width of the room is. இப்போ ரூமோட காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் வந்து rupees 120 கொடுத்துருக்கு. இப்போ ரூமோட width வந்து 4 meters லெஸ் ஆச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் வந்து rupees 20 லெஸ் ஆகும். இப்போ width ஆஃப் த ரூம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லென்த்தை லெட் எல்னு பிரெத்தை லெட் பின்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதிருக்கோம். let the length and breadth of the carpet be L and B meters respectively. இப்போ காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் வந்து பர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுக்கல, அது லெட் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம். let the rate of carpeting be rupees x per meter. இப்போ காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் ரூம் வந்து rupees 120 கொடுத்துருக்கா. அப்போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு பர் மீட்டருக்கு காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் எவ்வளோ எடுத்தோம், எக்ஸா, அதான் LBX ஈக்குவல் டு 120 எழுதியிருக்கோம். இப்போது அந்த ரூமோட வித் வந்து 4 meters லெஸ் ஆச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் வந்து rupees 20 லெஸ் ஆகும்னு கொடுத்துருக்கா. அதான் லென்த் இன்ட்டு இப்போ பிரெத்தை வந்து 4 meters லெஸ் ஆகும்னு கொடுத்துருக்கா. அதான் B - 4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 120 - 20 தான் லெஸ் ஆகும்னு கொடுத்துருக்கு. அதான் -20 எழுதியிருக்கோம். இப்போது உள்ளே கொடுத்து இன்ட்டு பண்ண போகிறோம். அப்போ LBX - 4LX ஈக்குவல் டு 120 - 20 எவ்வளோ, 100. இப்போது -4LX ஈக்குவல் டு இப்போது LBXோட வேல்யூ 120 தெரியுமா, அதான் ஈக்குவல் டு 100 - 120 எழுதியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ -4LX ஈக்குவல் டு -20 இருக்குமா, அப்போ 4LX ஈக்குவல் 20யா, அதான் எழுதியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். அதான் LBX டிவைடட் பை 4LX ஈக்குவல் டு 120 டிவைட் பை 20 எழுதியிருக்கோம். இப்போது LX கெட் கேன்சல். இப்போ B டிவைட் பை 4 ஈக்குவல் டு 120 20 கேன்சல் பண்ணால் 6ஆ. இப்போ 6 4 24, அப்போ B ஈக்குவல் டு 24 மீட்டர். வித் ஆஃப் த ரூம் வந்து 24 மீட்டர். ஆப்ஷன் C இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.